ஹே காய்ஸ், என்னோடய ப்ரெக்னென்சியை நான் எப்படி எங்கள் வீட்டில் ரிவீல் பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு நான் பார்த்தோன்னே நான் ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டேன். என்னால் என்னோடய எமோஷனலே கண்ட்ரோல் பண்ண முடியல. சரி ஓகேன்ட்டு நான் கொண்டு போய் என் ஹஸ்பண்ட் கிட்ட அதை கொடுத்ததும் அவங்க என்கிட்ட எதுவுமே பேசவே இல்லை. அதை வாங்கி இப்படி கையில் குழந்தைய வாங்குற மாதிரி வாங்கி உட்காந்து அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப பயங்கரமாக அழுதாங்க. அந்த கிட்ட பார்த்துட்டு ஏதோ குழந்தையே கையில் கொடுத்த மாதிரி அதை பார்த்து ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கும் அதை பார்த்தோன்னே ரொம்ப அழுக வந்துடுச்சு. சரி ஓகே, நம்ம அழுகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இது எங்கள் மாமனார், அவர்கிட்ட காமிச்சோம். அவருக்கு புரியல இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க, நீங்கள் தாத்தா ஆக போகிறீங்கன்னு சொன்னதுக்கப்புறம், ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் என்னை ப்ளஸ் பண்ணார். அதுக்கப்புறம் அவரும் லாஸ்ட்டில் கொஞ்சம் எமோஷ்னல் ஆகிட்டார். அதுக்கப்புறம் எங்கள் அத்தைக்கிட்ட கொண்டு போய் கொடுத்தப்போ எங்கள் அத்தையும் எமோஷ்னல் ஆகிட்டாங்க. அவங்க உடனே என்னை ஹக் பண்ணி கிஸ்லாம் பண்ணிவிட்டு அவங்களும் எமோஷ்னல் ஆகிட்டாங்க. அவங்க எமோஷ்னல் ஆகிறத பார்த்தோன்னே எனக்கும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நானும் எமோஷ்னல் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் இதில் என்ன ஹைலைட்னால் எங்கள் அப்பா, அவருக்கு நாங்கள் 2 பொம்பளை பிள்ளைங்க. என் அக்காவுக்கு மேரேஜ் ஆகி அவளுக்கு ஒரு பையனும் ஒரு பொண்ணும் இருக்குது. நாங்கள் பிறந்தப்போ கூட அவர் அழுகலை. எங்கள் அக்காவுக்கு குழந்த 2, ஒரு பையன் ஒரு புள்ள. அப்பவும் அவர் அழுகலை. ஆனால் நான் இந்த விஷயத்த எங்கள் அப்பா கிட்ட சொன்னதும் அவர் ஒரு செகண்டில் கண் கலங்கிட்டார். அவர் எதுக்குமே கலங்க மாட்டார். பட் நான் சொன்ன அந்த ஒரு செகண்டில் அவர் கண் அவ்வளோ கலங்கிட்டார். அவருமே ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டார். அவர் நார்மலாகவே எங்கள் அப்பா எமோஷ்னல் ஆனால் நான் அதை பார்த்து அழுதுருவேன். எனக்குன்னு அழுகிறப்போ என்னால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. நானும் அழுதுட்டேன். அதுக்கப்புறம் அம்மா கிட்ட கொடுக்குறப்போ அம்மாவுக்கும் அது என்னது அப்படின்னாங்க. அப்புறம் அம்மா பார்த்துட்டு, 2 கோடு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க. அப்புறம் அம்மாவும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. எல்லாருமே ஹாப்பி ஆகிட்டாங்க. லாஸ்ட்டில் நான் ஏன் இந்த வீடியோவை வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன்னா, நான் எல்லா சாங்குமே போட்டுட்டேன். ப்ரெக்னென்சி ரிவல் சாங்ஸ் எல்லா சாங்ஸுமே நான் போட்டுட்டேன். பட் எனக்கு எல்லாமே காப்பிரைட் தான் ஆகுது. ஸோ அதனால தான் நான் இந்த ஓன் வாய்ஸ் கொடுக்குறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.